வணக்கம் சென்னை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டிசம்பர் 21 அண்ட் 22 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பொருணை அருங்காட்சியகம் எங்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். பொருணை அருங்காட்சியகம் யார், நம்ம முதல்வர் ஐயா சிஎம் ஸ்டாலின் அவர்களால டிசம்பர் 21 அன்னைக்கு இந்த பொருணை அருங்காட்சியகம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல சிவகாளி அப்படிங்கிற இடத்துல, ஓகேவா, சிவகாளி அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது எங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல, ஓகேவா, சிவகங்கை மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது சிவகாளிங்கிற இடத்துல இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசியத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் மூலயமா ஓப்பன் பண்ணப்பட்டது அப்படின்னா ஹானரபிள் சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களால ஓப்பன் பண்ணியிருக்கு. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி 15 crore செலவு பண்ணியிருக்காங்க. இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1155 BCE, ஓகேவா, இந்த காலங்களில் சேர்ந்தது தான். எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கார்பன் டேட்டிங் மூலியமா, கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அது மூலியமா தான் இந்த மியூசியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல வச்சிருக்கிறாங்க, ஓகேவா. பீட்டா அனலிட்டிக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி மூலியமா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இந்த பொருணை நதிக்கு அப்புறம் பொருணை நதின்னு சொல்லிட்டு ஆதி காலங்களில் இருந்துச்சு இல்லையா, அதே பேஸ் பண்ணி தான். ஏன்னா இதுல அர்பன் சிவிலைசேஷன் இருந்திருக்கு, ஓகேவா, அதனாலதான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னா தாமிரபரணி ரிவருக்கு பக்கத்துல பொருணை நதின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இதுல தான் வந்து இந்த கீழடி, சிவகாளி, ஆதிச்சனூர், சிவகாளி, ஆதிச்சநல்லூர், இதுல வந்து கொர்க்கை அப்படிங்கிற இடத்துலலாம் ஹேபிடேஷன், அதாவது பழங்கால மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அவங்க யூஸ் பண்ற பொருளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த 3 இடத்துல உள்ளதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு மியூசியமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13 ஏக்கர் இந்த மியூசியம், ஓகே. ஸோ இது எப்போ வந்து வடிவச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 9, 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இது அடிக்கல் நாட்டினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 18, 2022 அடிக்கல் நாட்டினது, ஓகேவா. மே 18 அடிக்கல் நாட்டினது. இப்போ டிசம்பர் 20 இது ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஓப்பன் டேட் வந்து டிசம்பர் 20 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பொருணை அருங்காட்சியகம் இதுதான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, யூனிட் 5ல இருக்கு. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இந்த தண்டகாரண்யத்தில் சீதை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க பேர் என்ன அப்படின்னா இமயம் ரைட்டர், ஓகேவா, இமயம் ரைட்டரு. இது வரைக்கும் இவர் எந்த இது ஆதரவாளர் அப்படின்னா திராவிடியன் மூமெண்ட் ஆதரவாளர், ஓகேவா, திராவிடியன் மூமெண்ட் ஆதரவாளர். இவர் தான் இந்த இமயம் அப்படிங்கிற ஒரு புக்கை, இமயங்கிற தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாங்க. இவரு சாகித்ய அகாடமி அவார்டு 2020 வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா செல்லாத்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு சாகித்ய அவார்டு வாங்கியிருக்காங்க, ஓகே. இலக்கியத்தையாக கொடுப்பாங்க இல்லையா, சாகித்ய அவார்டு 2020 இமயம் ரைட்டர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ என்ன இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லாத்தா பணம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக வாங்கியிருக்கிறார், ஓகேவா. நாவலுக்காக இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் புரஸ்கர் நேஷனல் அவார்டு, அதாவது குவம்பு ராஷ்டிரிய புரஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு இமயம் ரைட்டர். இவர் 8 நாவலு 8 ஷார்ட் ஸ்டோரி இது வரைக்கும் எழுதியிருக்கிறார், ஓகே. இவர் எதோட க்ளோஸ்லி அசோசியேட் ஆகியிருப்பாரு அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இவர் வந்து திராவிடியன் மூமெண்ட்டை தான் பேஸ் பண்ணி இந்த ரைட்டர் இருக்கிறாரு. ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்ச் 1964 சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து, அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது
லோகப்பிரியா கோபிநாத், லோகப்பிரியா கோபிநாத் போர்ட்லெஸ் சர்வதேச விமான நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இது எதுக்காக இது அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா இது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதுக்கு இந்த ஆர்கிடெக்சருக்காக ஸ்பெஷல் அவார்டு கொடுத்துருக்காங்க. கோபிநாத் இது இந்த நியூஸ்ல வந்திருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு. இந்த லோகப்பிரியா கோபிநாத் போர்ட்லெஸ் சர்வதேச விமான நிலையம் என்ன அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025க்கான 2025 இன்டர்நேஷனல் பெஸ்ட் ஆர்கிடெக்சரல் அவார்டு 2025ல வாங்கியிருக்கு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கேட்டகரிக்காகவும் டெர்மினல் 2க்காக இது வாங்கியிருக்கு. அஸ்ஸாமோட கல்ச்சரை சிம்பலைஸ் பண்றதாகவும் பேம்பு அதிகமா யூஸ் பண்ணிருக்கிறதுனாலையும் இந்த அஸ்ஸாமோட அதாவது லோகப்பிரியா கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த அவார்டு வாங்கியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இவர் யாரு அப்படின்னா ஐநா அகதிகள் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இவர் ஈராக்கோட முன்னாள் பிரசிடென்ட். இவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஹாம் சாலி அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, பர்ஹாம் சாலி அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பர்ஹாம் சாலி எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க? UNHCRன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஆஃப் ரெஃப்யூஜி. இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த பர்ஹாம் சாலி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆண்கள் கிரிக்கெட் அண்டர் 19 ஆசிய கோப்பை வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். நேற்று நடந்த டிசம்பர் 21 நடந்த மேட்ச்ல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா துபாயில நடந்துச்சு, அதாவது UAEல இந்த போட்டி நடந்ததுல இது எத்தனாவது இதுன்னா 18வது. ஓகேவா? ஆண்கள் கிரிக்கெட் அண்டர் 19 ஆசிய கோப்பை. இதுல பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் வென்றது. ஓகே, அண்டர் 19 ஆசிய கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025ல வென்ற அணி எதுன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் போடுங்க. எத்தனை ரன் வித்தியாசம்னா 191 ரன் வித்தியாசத்துல. பாகிஸ்தான் பீட் இந்தியன் சாம்பியன் செலிப்ரேட் இன் ஃபுல் ஃப்ளோ. ஓகே, அடுத்த கொஸ்டின், உலக கூடைப்பந்து தினம் எப்போது? ஸோ உலக கூடைப்பந்து தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் டிசம்பர் 21. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு என்னன்னா டீம் ஒர்க் டிசிப்ளின் அண்ட் ஷேர்டு பேஷன். ஓகேவா? ஷேர்டு பேஷன் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் தீமே, இந்த வருஷத்துக்கு உண்டான தீமே இதுதான். அடுத்த கொஸ்டின், உலக தியான தினம் எப்போது? அதாவது மெடிடேஷன் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே. இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த கொஸ்டின், உலக தியான தினம் வேர்ல்டு மெடிடேஷன் டே. இது யூஎன்னால யுனைடெட் நேஷன் அசம்பிளினால 2012 இந்த டேவை கொண்டாடுறோம். ஸோ அதுவும் இந்தியாவோட ஃபோர்ஸ்னால தான். ஓகே, எவ்ரி டிசம்பர் 21 இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் இதுக்கு என்னன்னா ஒன் வேர்ல்டு ஒன் ஹார்ட்ங்கிறது தான் தீம். இந்த வருஷத்தோட தீம் ஒன் வேர்ல்ட் ஒன் ஹார்ட் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21. யாரோட இது மூலியமான? யுனைடெட் நேஷன் அசம்பிளி. அடுத்த கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் உயர்தானிகளின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட அகதிகளுக்கு யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஆஃப் ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஹாம் சாலி, அதாவது ஈராக்கோட முன்னாள் பிரசிடென்ட் தான் இதுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தது தான். அப்புறம் 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர் பதவி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரேசில் யாருக்கு விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா இந்தியா. முன்னாடியே நம்ம பார்த்ததான் பிரிக்ஸுங்கிறது என்னன்னா ஏசியன், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவை குறிக்குது. ஸோ பிரிக்ஸு. ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இவங்க தான் இருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஈஜிப்து, இத்தியோப்பியா, ஈரான் மற்றும் யுஏஇ. ஓகே, இப்போ அடுத்த நடக்க போற 2026க்கு நடக்க போற பிரிக்ஸ் சம்மிட் யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ விட்டு கொடுத்தது யாரு அப்படின்னா பிரேசில் நாட்டுக்காரங்க தான் விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவிற்கான எந்த நாட்டிற்கு இடையே அவியா இந்திரா, அதாவது அவியா இந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஏர்போர்ஸ் சம்பந்தப்பட்டது. ஏர்போர்ஸ் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கிற இந்த எக்ஸசைஸ் தான் அவியா இந்திரா எக்ஸசைஸ். இது வந்து இது ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 15 டு டிசம்பர் 22 வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஓகேவா, இது எப்பல இருந்து இந்த எக்ஸசைஸ் நடக்குது? இந்த ரஷ்யன் எக்ஸசைஸ்னா 2014ல இருந்து நடக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐஎஸ்ஐ முத்திரையை போன்று ஆயுஷ் முத்திரையும் அறிமுகப்படுத்தவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். அது என்ன ஆயுஷ் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்தது ஐஎஸ்ஐ முத்திரையை போன்று ஆயுஷ் முத்திரையை அறிமுகப்படுத்தவர் யாருன்னா நரேந்திர மோடி. ஆயுஷ்க்கு ஓகேவா, ஏன்னா கல்ச்சரை டிபெக்ட் பண்றதுக்கும் இப்போ ஓல்டு முறைப்படியில் உள்ள மெடிசினை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஆயுஷ்ங்கிற விஷயத்த டேக்லைனா எடுத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நரேந்திர மோடி இந்த முத்திரையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல எதெல்லாம் பத்தி பேசுவாங்க அப்படின்னா, அதாவது பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார அமைப்பின் 2வது சர்வதேச உச்சி மாநாட்டின் போது இந்த மோடி அவர்கள் இதை பேசினாங்க. ஓகேவா, பாரம்பரிய மருத்துவம் குறித்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இதை பத்தி பேசியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இதை வெளியில கொண்டு வரதுக்காக எப்போ அப்படின்னா டிசம்பர் 19. அடுத்த கொஸ்டின். 2025ஆம் ஆண்டில் எந்த வார்த்தை சமீபத்தில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையாக மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமினி அப்படிங்கிற வார்த்தை தான். ஓகேவா, இது ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்டது. ஜெமினி பிகம் த கூகுள் மோஸ்ட் ட்ரெண்டிங் சர்ச் டேம் இன் 2025. இந்தியாலையும் சரி வேர்ல்டுலையும் சரி. எதுக்காக அப்படின்னா இந்த சாட் ஜிபிடி மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்களா, அதுக்காக அதிகமான ஜெமினிங்கிற வார்த்தையை கூகுளில் சர்ச் பண்ணது இதுதான். அது என்னென்ன வேர்டு இந்த ஜெமினியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேனோ பனானாங்கிற வேர்டும், அதுக்கப்புறம் வந்து ஹக் மை யங்கர் செல்ஃப் இதுவும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது என்னன்னா 2025 ஃபிஃபா அரபு கோப்பை யார் வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிஃபா அரபு கப்ல இந்த வருஷம் யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டில் உள்ளவங்க. மொராக்கோ டீம் தான் இதை இந்த 2025 ஃபிஃபா அரபு கோப்பையை வென்ற நாடு வந்து மொராக்கோ. ஓகேவா, இப்போதைக்கு கரண்ட் சாம்பியனா இருக்கிறாங்க. முன்னாடி வந்து அதிகமா யார் இதுல வென்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈராக் நாடு தான் இதுல அதிகமா வென்றிருக்கு. ஓகேவா, 4 டைட்டில் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க ஃபிஃபா அரபு கப்பு. இப்போ மொராக்கோ இது வாங்குறது 2வது தடவை, செகண்ட் டைமு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மொராக்கோ நாட்டுக்கு இது வாங்கியிருக்கிறாங்க. இது எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1963ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 1985 டு 2012 வரைக்கும் யுஏஎஃப்ஏல இது நடந்திருக்கு. ஸோ 2021ல இருந்து ஃபிஃபா இதை அண்டர்டேக் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது சாந்தி மசோதா. ஓகேவா, சாந்தி பில்லுன்னு சொல்லுவாங்க. இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா எனர்ஜி, அதாவது கரண்ட் சம்பந்தப்பட்டது, அதாவது கிரீன் எனர்ஜி சம்பந்தப்பட்டது. இது லோக்சபா அண்ட் ராஜ்யசபால பில்லு பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, பில்லு பாஸ் பண்ணியிருக்கு. இதோட இந்த சாந்தி பில்லோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தி பில்லோட விரிவாக்கம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் நியூக்ளியர் எனர்ஜி
நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பில்லு போத் ராஜ்சபா அண்டு லோக்சபால இது வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் மூலியமாகவும் சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் மூலியமாகவும் இது நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது இது என்னன்னா பிரைவேட் பார்ட்டி, இப்போ அதானி இப்போ எனர்ஜி இருக்கு, ரிலையன்ஸ் எனர்ஜிலாம் இருக்குங்கன்னா ஒரு பிரைவேட் வெஞ்சரோட ஜாயிண்ட் இது போட்டு தான் இந்த எனர்ஜி உருவாக்குறதுக்காக ஏற்பட்ட பில்லு தான் இந்த சாந்தி பில்லு. ஓகேவா? இந்தியன் பிரைவேட் கம்பெனிஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் பண்றது இந்த சாந்தியோட நோக்கம். இந்த பில்லோட நோக்கமே அதுதான். எனர்ஜி செக்யூரிட்டிக்காகவும் ஸ்ட்ராட்டஜி சிக்னிஃபிகன்ஸ்க்காகவும், அதாவது 2040க்குள்ள 100 ஜிகாவாட் நம்ம உருவாக்கணும், 2047க்குள்ள 100 ஜிகாவாட் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த சாந்தி பில் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் நெட் ஜீரோ பை 2070, அதாவது கார்பன் வெளியிறத நெட் ஜீரோ எப்போ 2070க்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காகவும். அப்புறம் இதுல எனர்ஜியை உருவாக்குறதுல என்ட்ரி ஃபார் பிரைவேட் செக்டார். ஓகேவா? பிரைவேட் செக்டார் இதுல உள்நுழைக்க பாக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த சாந்தி பில்லோட முழு விளக்கம். நியூக்ளியர் சேஃப்டி கவர்னன்ஸ் இது மூலயமா உருவாக்குறாங்க. அப்புறம் இந்த சாந்தி பில்லோட முழு நோக்கமே அணுசக்தியை பத்தி உள்ளதுதான். அதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னைக்கு டிசம்பர் 22 தேசிய கணித தினம். ஓகேவா? நேஷனல் மேத்தமெட்டிக்கல் டே. ஸோ இதுக்கு ஏபல் பிரைஸ்ன்னு கொடுப்பாங்க மேக்ஸுக்காக. ஸோ அதை வாங்கியிருக்கிறது மக்காச்சின்னு சொல்லிட்டு ஜப்பான் சேர்ந்தவர். இன்டர்நேஷனல் மேத்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க, இது வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே என்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பைய கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அதனால அன்னைக்கு மார்ச் 14 தான் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. ஓகேவா? இது வந்து நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இவரு 1887 பிறந்தாரு. எங்க அப்படின்னா ஈரோட்ல. ஓகேவா? ஈரோடு மாவட்டத்துல பிறந்தாரு. ஸோ இவரு தன்னோட இளம் வயதுல இறந்துட்டாரு. இந்த வருஷம் மேக்ஸுக்காக கொடுக்கறது 2025 இந்த நோபல் பிரைஸ் மாதிரி இது என்ன அப்படின்னா ஏபல் பிரைஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஏபல் பிரைஸ் இப்ப யார் வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு 2025 யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மசாக்கி காஷிவாராங்கிறவரு, ஜப்பானை சேர்ந்தவர். இவரு தான் இந்த வருஷத்துக்கு ஒன்று 2025க்கான மேக்ஸுக்கான ஏபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.